ஆர்ப்பாட்டம் அறிவிக்கிறான். நிதி ஒதுக்கியாச்சு. அம்மா ஃபைல் சுற்றுலாத்துறை அமைச்சர்கள் டேபிளுக்கு வந்தாச்சு. வான்முகழ் வள்ளுவர் மேல உனக்கு என்ன காதல்? அவன் ஒரு கொண்டாட்டிக்கு மேல இன்னொரு கொண்டாட்டியை வச்சுக்கிட்டாங்கன்னு சொன்னா கேட்டியா நீ? குடிக்காதேன்னு சொன்னா கேட்டியா? பொய் சொல்லாதேன்னு சொன்னா கேட்டியா? அவன் சொன்னதை ஏதாவது கேட்டியடா? நீ அவங்க எப்படி செலவிக்கிற? வள்ளுவர் படத்தை தமிழகத்தில் முதல்ல வரைந்தது வேணுகோபால் சர்மா. இவன் இப்ப வள்ளுவர் படத்தை நிக்க வச்சுட்டான். வடிசார் புடவே உடுத்திட்டான். வள்ளுவர் புடவே உடுத்திட்டு இப்படி நிக்கிறான். வள்ளுவர் எந்த காலத்தில் தான் வள்ளுவர் படத்தை 30 ஆண்டு காலம் வரைந்தார் வேணுகோபால் சர்மா. 30 ஆண்டு கால உழைப்பு என் பெருமைக்குரியவர்களே. அதை வரைவதற்கு அவர் எடுத்துக்கொண்ட சிரமம் எல்லா தமிழ் பேராசிரியர்களும் தமிழறிஞர்களும் அறிஞர் அண்ணா, மக்கள் திலகம், எம்ஜிஆர் போன்ற எல்லா தலைவர்களும் ஏற்றுக்கொள்ளுகிற வகையில் அந்த வள்ளுவர் சித்திரத்தை வரைந்து தீட்டுவதற்கு அவர் எடுத்துக்கொண்ட காலம் 30 வருடம். 1058 வயசுல தான் வேணுகோபால் சர்மாவுக்கு கல்யாணம் நடந்தது. வள்ளுவர் படம் அவர் வரைந்தது. அரசு அலுவலகத்தில் வைக்க சொன்னாங்க. பேருந்துகளின் வள்ளுவர் படம், பேருந்துல வள்ளுவருடைய திருக்குறளை வைக்க சொன்னாங்க. இன்னைக்கு இவன் வாசகத்தை தான் பேருந்துல வச்சான். வள்ளுவர் திருக்குறள் அதில் எடுத்துட்டான். இவன் வள்ளுவருக்காக இப்ப வலிஞ்சு கட்டிட்டு பேசுறான். அம்மா சொன்னாங்க, திராவிடர் வள்ளுவன் பெயரால் பல்கலைக்கழகம் கண்ட ஆட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினர். நீ தமிழுக்கு என்ன செய்து சொல்லு? 5000 கோடி ரூபாயை செலவழிச்சு செம்மொழி மாநாடு ஒரு மாநாடு கோயம்புத்தூர்ல கூட்டிட்டான். 5000 கோடி ரூபாய். இந்தியாவின் ஜனாதிபதியா இருந்தா பாரு அந்த அம்மா பிரதிபா பாட்டீல், அந்த அவளை எப்படி ஏமாத்தி கூட்டிட்டு இருந்தாங்க. அது விவரம் தெரியாத கட்ட வந்து உட்கார்ந்துட்டு திருவிழு விழிக்கிறான். அவன் செம்மொழிங்கிறான். அப்புறம் அதை ஆத்திரம் கொடுக்க முடியாம வாட் இஸ் செம்மொழின்னு கேட்டீங்க. இந்த அன்பழகன் தான் சொல்லியிருக்கான், கனிமொழியை காட்டி இதுதான் இப்ப எங்களுக்கு செம்மொழி. அந்த மாநாட்டில் கருணாநிதிக்க அழகிருக்க மகள் கயல்மொழி கவிதை பாடுறான். நான் கவிஞர்கள் உலகுகிற சென்னையில் கேட்கிறேன், கருணாநிதியுடைய பேத்தி செம்மொழி மாநாட்டில் கவிதை பாடலாமா? அவன் குடும்பத்தை போல வச்சுவதற்கும் பொதுமண்டபத்தில் வைப்பதற்கும் செம்மொழி மாநாட்டா? தமிழுக்கு சென்னையில் ஒரு நாற்காலி போடப்பட்டிருக்கிறதா அம்மா காரணம். தமிழுக்கு ஒரு பல்கலைக்கழகம் தஞ்சையில் விழுந்திருக்கிறது தான் மக்கள் தலைமை எம்ஜிஆர் காரணம். நீ என்ன செய்வீங்க சொல்லு? உன் பேர படம் எடுத்தா 2 கையெழுத்து மூவிஸ்பான். தமிழ் வராது. ஏண்டா தயாரிதி மந்திரி ஆக்கிறேன்னு கேட்டா ஹிந்தி தெரியும்னா. அவருக்கு மகள் கனிமொழி செல்லில் அடித்தாள். அவன் பேர கல்லில் அடித்தான் மதுரையில். அந்த நிறுவனத்துக்கு என்ன பேருன்னு கேட்டா ஒலிம்பஸ் தான். உனக்கு தமிழுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்குன்னு சொல்லி கருணாநிதிக்கு பேத்தி அழகிரிக்க மகள் செம்மொழி மாநாட்டில் கவிதை பாடுறான். அந்த கவிதை எல்லா பையனும் உட்கார்ந்து கேட்க வேண்டிய கட்டம். நான் கேட்கிற கைவழிக்கு கவிதைக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? அவ கையில பேரானே கிடையாது. அவ கவிதை எழுதுறேங்கிறான். நான் கருணாநிதியை இது வரைக்கும் கவிஞனா நான் ஒத்துக்கிட்டதில்லை. நான் சங்க இலக்கிய சமகால இலக்கிய வரைக்கும் ஒழுங்கா படிச்சவன், படிச்சுட்டு இருக்கிறவன். நேற்றுக்கு கூட ஒரு இலக்கிய அவர் பேசிட்டு நான் இங்க வந்துட்டு இருக்கேன். நான் கேட்கிறேன், கருணாநிதியை நான் கவிஞனா ஒத்துக்கிட்டதையே. கருணாநிதி கவிதை பாட சொன்ன கருணாநிதி சொன்னான், காரைக்குடி, கண்ணங்குடி, குன்றக்குடி, குமாரக்குடி, மணக்குடி, மாங்குடி, லால்குடி, ஆய்க்குடி, புதக்குடி, சூரக்குடி, எனக்கு புகழ் தந்த கள்ளக்குடி, போதுமா குடி இதுதான் கருணாநிதிக்கு கவிதை. அதுலயும் தூத்துக்குடியை விட்டுட்டான், சாத்துக்குடி விட்டுட்டான். நான் கேட்கிற 10 ஊர் சேர்த்து சொன்னா அவன் கவிஞனா? அவன் எங்க ஊர் மினி பஸ் கண்டக்டர் 55 ஊரை சேர்த்து சொல்றாங்க. அவன் எந்த மாநாட்டில் பேட்டிங்கிறதுக்காக செம்மொழி மாநாட்டில் கொண்டு போய் கைவிடையை ஏற்றிருக்கான். அவனுக்கு மகள் செல்விக்க மகள் அந்த மாநாட்டில் வீணை வாசிக்கிறான். 2 போலீஸ் அதிகாரி ஒருவன் சொல்றான், நல்லா வாசிக்கிறான். பக்கத்தில் இருக்கிற போலீஸ் அதிகாரி சொல்றான், அந்த குடும்பமே நல்லா வாசிக்கிறான்.
கவியரங்குக்கு ஒரு கவிஞர் உணர்ச்சி வசப்பட்டு முடி போட்டால் பிராண்டி பாட்டில், முக்காடு போட்டால் பிரதிபா பாட்டில் தான் கிழக்கு அல்லது ஏன் பேர சொல்லிட்டு பிராண்டி பாட்டில் ஏன் சொல்றான்? வாட் ஹேப்பன்? அந்த கிழக்கு